ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை செய்வாங்க. எல்லா கோயிலையும் வந்து நம்ம செய்ய முடியாது. இங்க வந்துட்டு நம்ம கையால செஞ்சு வடமாலை கொடுத்தோம்னா சாமிக்கு வந்து வடமாலை போடுவாங்க. 57 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஒரு காடா இருந்தது. இந்த காட்டுல உள்ள காட்டு கோயில் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஸோ அப்போ உள்ளதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த பழங்காலத்து ஆளுங்க இன்னைய வரைக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து அம்பாட்ட வந்து எது வேண்டிட்டு போனாலும் உடனே நடக்குதுங்கிறதுனால எந்த ஏரியா போயிருந்தாலும், அதாவது கோலாலம்பூரை விட்டு வெளியே பினாங்கோ இல்லாட்டி ஜேபிஓ எங்கே போயிருந்தாலும் அந்த அம்பாவை தேடி வந்து அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ வேண்டிட்டு போனாலும் நிறைவேற்றி வைக்கிறாங்க அம்மா. நாங்கள் நினைச்சத அந்த அம்மா எங்களுக்கு இது பண்ணியிருக்கா. மார்கழி பூஜை நான் 1 மாதம் சைவமா இருந்து என் பேத்திக்கு திருமணம் ஆகணும்னு வேண்டி இருந்தேன். அந்த திருமணம் நடந்துருச்சு. இவங்க ரொம்ப சக்தியானவங்க. என் பேர் கோகிலவாணி. நான் இந்த கோயிலுக்கு வந்து 20 years மேலேயா வந்துகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வந்து இந்த கோயிலுக்கு எப்போதும் வருவேன். இந்த கோயிலுக்கு ஏன் வரேன்னா, எல்லா கோயிலையும் வந்து நம்ம
நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம். ஆனா இந்த கோயில்ல வந்து அந்த மாதிரி இல்லை, அமைதியா இருக்கும். நம்ம வந்து நேரம் எடுத்து பொறுமையா கும்பிடலாம். அதோட இந்த கோயில்ல வந்து பிள்ளையார், முருகன், ஆஞ்சநேயர், சிவன் அந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு வந்துட்டு நிறைய நவகிரகத்தையும் கும்பிட்டுட்டு பக்கத்துல ஐயா இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து கும்பிட்டுட்டு போலாம். எனக்கு ஏன் ரொம்ப விருப்பம் இந்த கோயிலுக்கு வர்றதுன்னா, நான் முத வந்து இங்க பிரசாதம் செய்யறதுக்கு கத்துக்கிட்டேன். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சேன், நல்லா வந்துச்சு. அதுல வந்து எனக்கு இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப பிடிக்கும். வேண்டிக்கிட்டு போயிட்டு செஞ்சா சமைக்க தெரியாதவங்க கூட சரியா வருதுன்ட்டு. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை செய்வாங்க. எல்லா கோயிலையும் வந்து நம்ம செய்ய முடியாது, இங்க வந்துட்டு நம்ம கையால செஞ்சு வடமாலை கொடுத்தோம்னா சாமிக்கு வந்து வடமாலை போடுவாங்க. அதோட நம்ம கோயில வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் செய்வாங்க. எல்லா சாமியும் இருக்கிறதுனால எல்லா ஃபெஸ்டிவல் எப்படி சொல்றது, நவராத்திரி, பௌர்ணமி, பிரதோஷம், இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் செய்யறதுனால எனக்கு இங்கே வர்றதுக்கு பிடிக்குது. பிடிக்கும். வேற எந்த கோயிலுக்கும் ரொம்ப போக மாட்டேன் நான். இந்த கோயில்ல தான் மகளுக்கு கல்யாணம் நடந்துட்டு என் மகளுக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அம்மாவை வேண்டிக்குவாங்க. துர்க்கை அம்மாவுக்கு சீரடிச்சு தாலியெல்லாம் போட்டாங்க. கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி தாலி போட்டு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? இந்த கோயில்ல தான் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களா? அவங்க வந்து அவங்க இந்த இடத்துல வாழ்ந்ததுனால சின்ன பிள்ளைந்து அதனால அப்படி இருந்தாங்க.
அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பக்த மேல்புற அனைவருக்கும் வணக்கம். மலேசியா நாட்டிலே சிகாம்பூட் வட்டாரத்தில் சிகாம்பூட் கேட்டியம் கருமாரியம்மன் கோயிலை நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 57 வருஷமா இந்த இடத்துல அவங்க குடி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், குழந்தை ரூபமா தெரியும் அவங்களுக்கு. பல பக்தர்கள் பல வருஷமா வந்து பல பிரார்த்தனைகள் வந்து இங்க நிறைவேற்றதுனால பல பக்தர்கள் இங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அடிக்கடி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஸ்டேட் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எஸ்டேட் அப்படின்னா 57 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் இந்த காடா இருந்தது. இந்த காட்டுல உள்ள காட்டு கோயில் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ உள்ளதுல இருந்து இப்போ வரைக்குமே அந்த பழக்காலத்து அவங்க இன்னைய வரைக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து அம்பாள் வந்து எது கட்டிட்டு போனாலும் உடனே நடக்குதுங்கிறதுனால எந்த ஏரியா போயிருந்தாலும், அதாவது கோலாலம்பூரை விட்டு வெளியே பினாங்கோ ஜேக்கோ எங்க போயிருந்தாலும் அம்பாளை தேடி வந்து அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ கட்டிட்டு போனாலும் நிறைவேற்றி நிற்கிறாங்க அம்பாள். அதே மாதிரி நம்ம கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் விசேஷம் சிறப்பா போயிட்டு இருக்கு. தீச்சட்டி, மாவிளக்கு, பூத்தட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி குளத்துக்கு வளையல் சாத்துகள், அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு வாட்டி சித்திரா மாசம் சித்திரா கோயில் திருவிழா. அப்ப நம்ம ஊர்ல நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் போய் இங்க எங்க இருந்து எல்லாம் வெளியே போனவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் முடிச்சிருக்கோம். இங்க சேர்ந்து இங்க இருந்து அந்த ஒரு 10 நாள் திருவிழா நடத்தி கொடுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வர முடியும். ஸோ அது மாதிரி சக்தி வாய்ந்த அம்மாங்க இவங்க. எஸ்டேட் போயிடுறதுனால வெளியே வர மக்களுக்கு உறவு இந்த ஏரியாவில் இருந்த மக்கள் வெளியே போனவங்க மட்டும்தான் இங்க வரது இன்றைக்கு வந்து போயிட்டு. அது மட்டும் இல்லாம புதுசா இந்த பக்கம் போறவங்க வந்து பார்த்துட்டு வந்து எழுதிட்டு போனாங்க அப்படின்னா உடனே அதை நடந்துடும். அதனால அம்பாள் ரொம்ப சக்தியானவங்க, ரொம்ப பவரானவங்க. அவங்க வந்து அடிக்கடி வந்து மலேசியா வரவங்க வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு எங்க பாத்தீங்கன்னா சிகாம்பூட் கேடிஎம்ல இறங்கி அப்படின்னா அங்க இருந்து ஒரு நடக்கிறது ஒரு 100 மீட்டர்ல ஆலயம் இருக்கிறது. பழங்காலத்து ஆலயம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், போட்டோஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல அம்பாவும் ரொம்ப பழமையானவங்க. மலேசியாவில் பல பழமையான கோயில் இருக்கிற மாதிரி இந்த கோயில் வந்து பழமையான. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ள இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்காங்க. எல்லாமே பழமையானவர் தான் அவங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு அப்படியே கொஞ்சம் அருகாமையில் பார்த்தீங்கன்னா சிவமுனீஸ்வரர் இருக்காரு. அவரை பார்த்தீங்க அப்படின்னா குதிரை மேலே இருப்பாரு. அழகா அவருடைய முகம் வந்து கம்பீரமா மீச கீசெல்லாம் வச்சிருந்தா கூடிய அவருடைய முகமும் குழந்த மாதிரியே தான் சிவமுனீஸ்வரர். ஏன் அங்கே இருக்காரு அப்படின்னா காட்டு கோயில் முன்னாடி சொன்ன மாதிரி காட்டு கோயிலுக்கு காவலா இருந்தவர் தான் சிவமுனீஸ்வரர். இவங்க வந்து உள்ளுக்கு இருந்தாங்க, முன்னாடி இந்த முனீஸ்வரர் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அவரை கும்பிட்டு தான் உள்ளுக்கு வர மாதிரி அந்த காலத்துல இங்க உள்ளவங்க இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரப்பர் மரம் காடு இருக்குதான் அந்த நேரத்துல சொல்லிட்டாங்க 57 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால ஒரு ஐயா முனீஸ்வரரை வழிபாட்டுக்கு தான் இந்த அம்பாவை பார்க்கணும். அப்போ ஒரு ஐடி இங்க இருந்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நாங்க 37 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்து இருக்கிறோம். நாங்க நினைச்சத அந்த அம்மா எங்களுக்கு இது பண்ணியிருக்கா. மார்கழி பூஜை நான் 1 மாசம் சைவமா இருந்து என் பேத்திக்கு திருமணம் ஆகணும்னு வேண்டி இருந்தேன். அந்த திருமணம் நடந்துருச்சு. இவங்க ரொம்ப சக்தியானவங்க. எல்லா பூஜையும் நடக்கும். சங்கடா சதுர்த்தி, பிரதோஷம், அப்புறம் வந்து துர்கா அம்மாவுக்கு எல்லா பூஜையும் நடக்கும். எல்லாம் சிறப்பா செய்வாங்க. நிறைய மக்கள் கூடுவாங்க. வெள்ளிக்கிழமையில நிறைய கூடுவாங்க மக்கள். ரொம்ப சக்தியானவங்க. எங்களுக்கு ரொம்ப குல தெய்வமா இருந்து எங்க குடும்பத்தெல்லாம் காத்துட்டு வராங்க. எங்களை விட்டா எங்களுக்கு எந்த தெய்வமும் இதா இல்லை. நாங்க எப்பவுமே இந்த கோயிலுக்கா எந்த திருவிழா நடந்தாலும் இந்த கோயிலை தான் நினைச்சிருப்போம். எங்களுக்கு இந்த கோயிலுக்கு தான் ரொம்ப விசேஷமான கோயில். நாங்க நவராத்திரி பூஜைக்கும் வருவோம், அப்புறம் மார்கழி பூஜைக்கும் வருவோம். எல்லா பூஜைக்கும் வந்து கலந்துக்குவோம்.
நடைமுறை இறையே மங்கையற்கரசி வளவை கோன்பாவை அறிவழிக்கை விடமானி பங்கிய செல்லி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தரும் பரவர் பொங்கலூர்வன் நாயகனார் வேதமும் பொருள்களும் மருளி அங்கியற்கண்ணி தன்னோடும் அமைந்த திரு ஆளவாயாவதும் இதுவே அம்மியப்பா பிராமணியே அன்பினில் விளைந்த ஆதமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொருட்களை புரியனேன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபலம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மியே உண்மை சிக்கன பிடித்தேன் நெஞ்சொழந்து அருள்வரினியே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டியதுட பாட்கட வீதபிரான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவர் நன்னியதில் அதனுள் ஆதிக்கம் மன்றவர் வாழ்கின்ற அதில் சிற்றம்பலமே இடமாக பாலிட்டு நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூர்ந்துமே ரகுலாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பெருமையில் எறிவிலை ஆடுமுகம் ஒன்றே ஈஸ்வர ஞான வழி பேச முகம் ஒன்றே குறும்படியார்கள் நிலை தீர்த்த முகம் ஒன்றே கொண்டும்ப வேல் வாங்கி முகம் ஒன்றே மாறுபடி சூரனின் வளைத்த முகம் ஒன்றே வண்டியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீட வேண்டும் ஆதியல்லா அகலம் அமர்ந்த பெருமாளே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் நபிராமி உன்படை கண்களே பான்முகில் வளால் வெங்க மலிவளம் சிறக்கமென்னன் பொன்முறையார் செய்ய குறைவில்லா வீரல் வாழ்க நான்மறை அலங்கள் உங்க நச்சவம் வேலி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம்